ஒரே ஒரு வருமானத்த மட்டும் நம்பி இருக்கிறது, நடுக்கடல்ல ஒரு சின்ன போட்ட நம்பி இருக்கிற மாதிரி சமம். இத யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய கடல்ல போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு பெரிய ஷிப்ல போனீங்கனாலே நமக்கு எல்லாமே பயமா இருக்கும். ஆனா, ஒரு குட்டி போட்ட நம்பி போகும்போது எப்படி இருக்கும்? அத மாரி தான் நம்ம இன்னைக்கு இருந்துட்டுருக்கோம். உலக கோடீஸ்வரங்க எல்லாருமே சராசரியா 7 வழியிலேருந்து வருமானத்த வர வச்சுட்டுருக்காங்க. ஒரு சைடு ஹசில்ல ஆரம்பிங்க. அதாவது ஒரு சைடு இன்கம் வர வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. வந்துச்சுன்னா சூப்பர். யூடியூப் இன்வெஸ்ட்மெண்ட் அ இல்ல யூடியூப் இல்லன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஒரு சின்ன பிஸ்னஸ் ஏதாவது ஒண்ணுல இன்னைக்கே காலைல எடுத்து வைங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அத பத்தி நீங்க டீட்டெயில்டா படிங்க. படிச்சு அத பத்தி நாலேட்ஜ டெவலப் பண்ணுங்க. அதுதான் நீங்க போடுற ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். எடுத்தோனே ஒரு இதில லாபம் வருது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காச போட்டு நெறைய இடத்துல ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே தவிர்த்துட்டு, அதுக்கு போறதுக்கு முன்னாடி அத பத்தி படிங்க. அது புது பிசினஸா இருந்துச்சுன்னா, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கான சிஸ்டம் என்ன குடுத்துருக்காங்க, அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுன்றத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல ஏஐ கிட்ட நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டாலே போதும். நீங்க டைப் பண்ணணும்லாம் இல்ல. ஆன் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேட்டாலே, அதுவே உங்களுக்கு டாப் டூ பாட்டம் எல்லாமே சொல்லுது. ஸோ, அந்த பிசினஸ பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதில இன்வெஸ்ட் பண்ணுங்க. அத ஜெயிக்க வைங்க. ஏன்னா, ஒரு இன்கம் எப்பவுமே எல்லாருக்குமே பத்தவே பத்தாது. அதே மாதிரி இன்னொரு ஒரு இன்கமும் வருதுன்னா, அத யூஸ் பண்ண போறதும் நீங்க தான்.